பாகிஸ்தான் இருக்க வேண்டிய இடம் இதுதான். முகத்தில் அறைந்த அமெரிக்க நாடாளுமன்ற அறிக்கை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே சமாதானம் பேசும் ஒரு மத்தியஸ்தர் போல தன்னை உலக நாடுகளுக்கு காட்டிக்கொள்ள முயன்ற பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பலத்த அடியை கொடுத்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் சமீபத்திய ஆராய்ச்சி அறிக்கை பாகிஸ்தான் இப்போதும் பயங்கரவாதிகளின் பாதுகாப்பான சொர்க்கமாக திகழ்வதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மார்ச் 25 அன்று வெளியான இந்த அமெரிக்க காங்கிரஸ் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அதிரடி தகவல்கள் 1980களில் இருந்து செயல்பட்டு வரும் பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் இன்னும் புகலிடம் அளித்து வருகிறது. பாகிஸ்தானில் செயல்படும் குறைந்தது 12 அமைப்புகளை அமெரிக்க சட்டம் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்துள்ளது. இவை இஸ்லாமிய தீவிரவாத கொள்கைகளை கொண்டுள்ளன. இந்த அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிரானவை, ஆப்கானிஸ்தானை குறிவைப்பவை மற்றும் சர்வதேச அளவிலானவை என பல பிரிவுகளாக செயல்படுகின்றன. இந்த அறிக்கையில் குறிப்பாக பின்வரும் அமைப்புகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. லஷ்கர்-இ-தொய்பா 2008 மும்பை தாக்குதலுக்கு காரணமான இந்த அமைப்பு தற்போது ஜமாத் உத் தவா என்ற பெயரில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படுகிறது. ஜெய்ஷ்-ஏ-முகமது மசூத் அசாத் தலைமையிலான இந்த அமைப்பில் சுமார் 500 தீவிரவாதிகள் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைகளில் அச்சுறுத்தலாக உள்ளனர். தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான இந்த அமைப்பு தற்போது சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரிப்பேரிங் த பிரீச் என்ற மற்றொரு கொள்கை அறிக்கையில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான உறவு 2025 பிற்பகுதியில் சில பின்னடைவுகளை சந்தித்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ஏப்ரல் 22 அன்று பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பஹல்காமில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 அன்று இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற இராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. அமெரிக்காவின் தலையீடு. இந்த மோதலை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதை இந்தியா மறுத்தது. இது இரு நாடுகளுக்கு இடையே ஒருவித அரசியல் கசப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்கா இந்தியா இறக்குமதி பொருட்கள் மீது விதித்த வரி தற்போது 18% குறைக்கப்பட்டிருந்தாலும் பயங்கரவாதம் குறித்த அமெரிக்காவின் மெத்தன போக்கு இந்தியாவை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் அமெரிக்கா 3ஆம் தரப்பாக தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அத்தகைய அறிக்கைகள் இந்தியாவுடனான நம்பிக்கையை சிதைக்கும் என்றும் அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது. தற்போதைக்கு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வலுவாக இருந்தாலும் அரசியல் ரீதியான அவநம்பிக்கையை நீக்காவிட்டால் இந்த உறவு பலவீனமடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.